மோனாலிசாவோட இந்த பெயிண்டிங் வந்து எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. இதோட வீடியோ ஃபார்மேட் எல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுதாங்க வீடியோ ஃபார்மேட். எப்படி இருக்கு? ஹேடோட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மை ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து வீடியோ ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K வியூஸ் பக்கம் இருக்கு, எல்லாரும் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோ தான், அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இந்த லிப்சிங்க்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஸோ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. பிளே ஸ்டோரில் போயிட்டு Wombo அப்படின்ட்டு ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க அந்த ஆப். இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒரு 25 MB பக்கம் வரும், டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் வந்து பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெட்ஸ் கோ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கொடுத்துருங்க. அண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன்லேயும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன்லேயும் இருக்குது. நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லாம் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ லெட்ஸ் கோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ பர்மிஷன் வந்து கேட்பாங்க, அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபி எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவை மாற்றலாம். அப்படி இல்லை வந்து உங்கள் கேலரியில் இருக்கிற இமேஜஸ் வச்சுமே வந்து வீடியோவை மாற்றலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேலரியில் இருக்கிற இமேஜ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்து மாற்ற போகிறேன். ஸோ கேலரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட இமேஜ் வந்து எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த குழந்தைங்களாம் வச்சு பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த குழந்தைய நான் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸை மட்டும் நான் வந்து கிராப் பண்ணுறேன். ஏன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸை மட்டும் கிராப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதை வந்து கிராப் பண்ணிடுங்க. கிராப் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிக் வந்து கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கிரீன் கலர் சிம்பிள் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 20 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா லிப்சிங்க் மாதிரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு பாட்னா எப்படி இருக்கும், அவங்க வந்து பாட்டுனா எப்படி இருக்கும், ஸோ வாய்ஸ் பாட்டுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 20 டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் இருக்க சாங்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், தனியாலாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, தமிழ் சாங்ஸ்லாம் வந்து இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய விதமான சாங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் சரியா? ஸோ இப்போ இந்த சாங் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ உடனே வந்து ஸ்பீடாலாம் வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஸோ ஃபோட்டோ வந்து எப்படி இருந்தது, அது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் தான் இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லிப்ஸிங்க்கு அந்த லிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையாட்டுறது எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்படியே ரியலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா லிப்ஸிங் மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேறு சாங் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அகைன் இருக்குல்ல, அந்த அகைன் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேற ஒரு சாங் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ப்ளே பண்ண முடியாது யூடியூப்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டட் சாங்ஸாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எஃபெக்ட் வந்து நான் போட்டிருக்கேன், இன்னொரு சாங் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு ஸோ இது பாருங்க, அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து அப்புறம் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்தது நம்ம வந்து காந்திஜியை வச்சு வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டு பாடின மாதிரிலாம் பார்த்துக்க முடியாது. மோஸ்ட்டாக இவங்களெல்லாம் வீடியோஸாகவே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஜஸ்ட் இப்போ இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணி கிராப் வந்து பண்ணிட்டேன். இப்போ இவருக்கு வந்து நான் ஒரு சாங் வந்து போடுறேன், வந்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்களா காந்தி தாத்தா எப்படி ஆடுறாருன்ட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குல்ல. ஸோ இது இருக்குது. இந்த மாதிரி நிறைய அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அப்புறம் அடுத்தது நான் இன்னொன்று அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது யாரை போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது நம்ம வந்து ஐன்ஸ்டைன், ஸோ அவர் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி காமெடியாக இருந்தாலும் ஒரு ஃபன்னாக இருக்குல்ல. ஸோ இவர் இருக்காரு. அண்ட் அடுத்தது பாரதியார் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து முறைச்சிக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அவர் வந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்களா ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விதமான வந்து எஃபெக்ட் வந்து வரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ஸோ விவேகானந்தர் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ அவர் வந்து பல்லே வந்து காட்டல, அதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது பல்லெல்லாம் காட்டவே இல்லை, ஜஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் மூடிதான் இருந்தது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பல்லு காட்டுற மாதிரி, அந்த வாயை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி, கண்ணு சிமிட்டுற மாதிரி எல்லாமே வந்துருக்கு. அந்த மை ஹெரிடேஜ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அந்த அவங்க தலையை மூவ் பண்ணுறது, கண்ணு சிமிட்டுறது மட்டும் தான் இருக்கும். இது வந்து இன்னொரு ஸ்டெப் வந்து போயிட்டு அவங்க வந்து அந்த லிப்ஸிங்க் எப்படி பண்ணா இருக்குங்கிறத யோசிச்சு இந்த ஆப் வந்து பண்ணியிருக்காங்கன்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ நல்லாவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்டாக ஏதாவது சின்ன குழந்தைங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ பிடிச்சி இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த டேவிட் வார்னர் இருக்கார்ல கிரிக்கெட்டர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளை வச்சு வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து அப்படியே வந்து ரியலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அது மூலிமா கூட இந்த ஆப் வந்து ட்ரெண்டாக இருக்கும். ஸோ அடுத்தது நான் வந்து செல்ஃபியில் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் என்னோட ஃபோட்டோ வந்து எடுத்து அது வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து செல்ஃபி எடுத்தாச்சு. செல்ஃபி எடுத்து நான் வந்து ஒரு சாங் வந்து சூஸ் பண்ணுறேன், பாருங்கள் கரெக்டாக வருதுன்ட்டு. ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது என்னமோ வந்து வாய் என்னமோ வந்து இதான மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் வேற சாங் வந்து சூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்கள் கரெக்டாக ஆங்கிள் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் தான். ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோ அப்லோட் பண்ண, ஒரு 5 ஃபோட்டோக்கு மேலே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃப்ரீயாகவே வந்துட்டு இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்டு வாங்கிக்கலாம். பெய்டு வாங்கிட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோட் ஆகுது, அது லோட் ஆகுது வந்து ஸ்பீடாக வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, நமக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷனே போதும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆட்ஸ்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது ஆட்ஸ் வந்து ஆட்ஸே வந்து வரல. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வேணும், இல்லை உங்களுக்கு ஸ்பீடாக வந்து வேணும், ஸ்லோவாலாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் தான் போகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்கு, எல்லாருமே இதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டாபிக் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். என் பேர் சௌ அண்ட் யூ ஆர் வாட்சிங் மிஸ்டர் சௌ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.